வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் ருச்சிங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு பருப்பு காய் போட்டு நல்ல சாதம், லஞ்சுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு பருப்பு சாதம், காய்கறிகள்லாம் ஒரு 7 வகையான காய்கறிகள் போட்டு நல்ல லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறீங்க. சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு காய் சாதம் பருப்பு போட்டு நல்லா செஞ்சு தொட்டுக்க வாழைக்காய் பொரியல் டீப் ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். என்னென்ன காய்கறிகள்னு டக்குன்னு பார்த்துடலாம். பீன்ஸ், கேரட்டு, பூசணிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இதெல்லாம் கொத்தவரங்காய், இதெல்லாம் போட்டு நம்ம பருப்பு சாதம் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, 3 தக்காளி, கருவேப்பிலை, இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 7 வகையான காய்கறிகள் எல்லாம் போட்டு நம்ம பருப்பு சாதம் செய்யும்போது நல்லா சூப்பராக, நல்லா கம்ஃபர்டபுளாக, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரெசிப்பியும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு லீவு. ஸோ அதனால் சூப்பராக ஒரு லஞ்ச் மெனு சுச்சி கேட்டிருந்தாங்க. ரொம்ப விசிபிளாக பார்த்து எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. அதனால் அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் பார்த்திங்கன்னா வரகரிசி கஞ்சி நான் குக் பண்ணிட்டேன். ஸோ இரும்பு கடாய் நல்லா வாஷ் பண்ணி அடுப்பு மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைப்ளே பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிசிபிளாபாத் செய்யும்போது பருப்பு காயெல்லாம் போட்டு சாம்பார் சாதம் செய்கிறோம் அப்படிங்கும்போது சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணணும். அப்போ தான் சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியை நான் ஸ்லைஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம அரைச்சி போடணுங்கிற அவசியமும் இல்லை. அதே போல் சாப்பாட்டு அரிசி தான் நான் ஊற வச்சு ஒரு 1.5 டம்ளர் அரிசி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பேனில் ரெண்டுமே பருப்பும் அரிசியும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பக்கம் அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்து அது விசில் வந்த உடனே நல்லா வெந்துடும். 2 அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் காயில் நம்ம தாளித்து விட்டுறலாம், ஒரு பக்கம் வாழைக்காய் டீப் ஃப்ரை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த குக்கிங் மதியம் லஞ்ச் மெனு நல்லா சூடாக சாப்பிட்றதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த குக்கிங் நானும் சுஜியும் சேர்ந்து தான் செஞ்சோம். சுஜிக்கு மோஸ்ட்லி லீவ் இருந்தால் நானும் சுஜி சேர்ந்தே குக் பண்ணுவோம். சுஜி நல்லா ஹெல்ப் பண்ணுவாள். இப்போது இந்த ட்ரைப்ளே பேன் ஒன்று வச்சுட்டு இந்த பிரியாணி போட்டு வச்சுட்டு இதில் 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கடுகு இதெல்லாம் நல்லா சேர்த்துடலாம். சீரகம் நான் பொடி பண்ணி தான் நான் சேர்ப்பேன். ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் கடாய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் கடுகு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் பூண்டெல்லாம் நல்லா நசுக்கி இதில் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் தாளிப்பு பார்த்திங்கன்னா வாழைக்காய் டீப் ஃப்ரைக்கு நல்லா இரும்பு கடாயில் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வாழைக்காய் தண்ணி விடாமல் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். வாழைக்காய் 2 வாழைக்காய் நான் ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே சேர்த்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் பொடி மட்டும் சேர்த்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வாழைக்காய் ஒவ்வொருத்தருக்கு இழுத்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பெருங்காய பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாழைக்காய் டீப் ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம ஆயில்லையே டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ இது கைவிடாமல் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு எல்லா பக்கமும் காய்கள்லாம் நமக்கு கரெக்டாக வெந்து வரும். ஸோ ஒரு பக்கம் வாழைக்காய் டீப் ஃப்ரை சூச்சி பெரட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நான் சாதத்துக்கு தேவையானது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தாளிச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இந்த பக்கம் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பூண்டு, வெங்காயமெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த 3 தக்காளி அரிஞ்சு வச்சதை நம்ம சேர்த்துட்டு காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம நல்லா பெரட்டி விட்டுறலாம். பெரட்டி விட்டு இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாம்பார் சாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓப்பன் பாட்டில் செய்யுங்க. நீங்கள் வேணால் பருப்பும் அரிசியும் தனியாக வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள். பிரியாணி ஆகட்டும்,
இந்த மாதிரி காய் சாதம் ஆகட்டும், இந்த மாதிரி தனியாக குக் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி இது எல்லாமே நல்லா வந்து விசிபிளாபாத்தில் நான் வந்து இந்த காய்கறிகள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக நம்ம வந்து பெரட்டி விட்டு தண்ணி சேர்க்காமல், ஏற்கனவே நம்ம 3 தக்காளி சேர்த்துருக்கோம், லிட்டு வச்சு மூடிட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த உப்பு காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா காய்கறிகளோடு நல்லா வந்து ஆட் ஆகி நல்லா சூப்பராக வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி 1 ஸ்பூன், பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த 3 பொடி வகைகளும் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுறலாம். பச்சை ஸ்மெல் வராமல் நம்ம வந்து மறுபடியும் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும் காய்கறிகள் எல்லாமே. குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி வேக வைக்கும்போது கம்மியான குவான்டிட்டியாக இருக்கும். ஸோ அதே போல் வாழைக்காயும் அப்படி தான், 2 வாழைக்காய் நான் வந்து ஃப்ரை பண்ணேன். ஸோ அதுவும் குவாலிட்டி வந்து அப்படி குவான்டிட்டி கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசியும் பருப்பும் நம்ம வந்து பேனில் வந்து வேக வச்சோம், நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுருக்கேன். நான் வந்து அரிசியும் பருப்பும் குக்கரில் வைக்கும் போதே லைட்டாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன். ஸோ இப்போ இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. அப்பப்போ லிட்டு மூடி வச்சு நம்ம திறந்து பார்க்கணும். அப்போ தான் மூடி வைக்கும்போது காய்கறிகள்லாம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஸோ கிளறி விட்டு, இது ட்ரைப்ளே பாத்திரங்கிறதுனால நமக்கு வந்து அடி பிடிக்கும் அப்படிங்கிற பயம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதம் காய் வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருந்தேன், அது வந்து ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஏன் வந்து 3/4 பதம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்திருக்கும் போதே புளி சேர்க்குறோம் அப்படின்னா, இன்னும் நம்ம அந்த சாப்பாடெல்லாம் அதில் வந்து சேர்த்து அரிசி பருப்பும் நம்ம வந்து வேக வச்சுட்டு வந்து சேர்த்து குக் பண்ண போகிறோம். அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு இருக்கும். வாழைக்காய் டீப் ஃப்ரை வந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு அப்படின்ட்டு. அயன் கடாயை பொறுத்த வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு உடனே மாற்றிடணும். நெக்ஸ்ட்டு சாம்பார், அந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான சீரகம் மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். சீரகமும் மிளகும் நல்லா வந்து க்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இடிக்கல்லில் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சீரகம் மிளகு நான் வந்து ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வேக வச்சு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு நம்ம வந்து இவ்வளோ தண்ணி இருக்கும் போதே நம்ம வந்து சாதத்தை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா தான் சாப்பிடும்போது கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காய்கறியோட வேகிற பதம், சாதத்தோட இந்த டேஸ்ட்டு இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து, அதாவது பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சாதம் கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாமல் விடக்கூடாது. நல்லா ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இது ஓரளவுக்கு பதமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் வாழைக்காய் டீப் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பியூர் நெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே போல் நெய் வந்து நீங்கள் இறக்கும்போது சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஹீட்டுக்கே அது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மதியம் லஞ்ச் வந்து எங்களுக்கு வந்து முடிய போகுது. நல்லா வந்து ஒரு பருப்பு காய் சாதம் வந்து வாழைக்காய் டீப் ஃப்ரையோடு முடிஞ்சது. ஈவினிங் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால சுண்டல் ஊற வச்சுருந்தோம் காலையிலேயே. இந்த பேன்லேயே வந்து நான் சுண்டல் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து லிட்டு போட்டு விசில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கழுவிட்டு கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு நம்ம வந்து பூர்ண கொழுக்கட்டை தான் இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம். சுஜியும் நானும் சேர்ந்து தான் இதெல்லாம் வந்து எல்லாம் செஞ்சிட்ருந்தோம். ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வந்து தினமுமே கிச்சனில் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். எல்லா வேலையுமே நம்ம க்ளீனிங்லேருந்து குக்கிங்லேருந்து எல்லாமே போயிட்டுருக்கோம். ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டில் காலேஜ் போகிறப்போ நம்ம குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ சுண்டல் நல்லா வெந்துருச்சு, நம்ம வந்து எடுத்து மாற்றி வச்சுட்டேன். அதே பேன்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து சுண்டல் தாளிப்புக்கு ஆயில் அதிகமாக சேர்க்க வேண்டாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் அதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய்,
கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு, இதெல்லாம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி சுண்டல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு லாங் ஸ்பூன் வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எல்லாமே ட்ரைப்ளே குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மீனாட்சியில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ வீடியோ வந்து நான் ஒரு 3 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், கண்டினியூவாக போடுறதே இல்லை, ஷாப் வீடியோஸும் போடுறதே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து vlog போடலாம் அப்படின்ட்டு தான் போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு தேவையான நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா ஒரு ஜீரா மாதிரி காய்ச்சிக்கலாம். இந்த பக்கம் இந்த வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம கொழுக்கட்டை மாவு பிடிக்கிறதுக்கான தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு க்ரஷிங்காக நான் வந்து ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபுல்லுமே தூளாக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூர்ணம் வந்து நல்லா இருக்காது. அதனால் சுஜி வந்து இன்றைக்கி இந்த சாரீ தான் வேர் பண்ணியிருந்தாங்க, ரெட் கலரு, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுஜி வந்து வீட்டில் வந்து சாரீ எதுவுமே போட மாட்டாங்க, எப்போவுமே பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸு, ஷார்ட்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட் இந்த மாதிரி தான் வேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து சாரீ வேர் பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் வந்து இன்றைக்கி நியூ சாரீ வந்து ஒன்று வச்சுருந்தேன், ஸோ அதுதான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பூர்ணம் கடலைப்பருப்பு வந்து நம்ம வந்து கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் கரெக்டாக கெட்டி பதம் வர வரைக்கும் பெரட்டி விட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு வந்து தேவையான அளவுக்கு, அரிசி மாவு வந்து தேவையான அளவுக்கு இதில் வந்து சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த சூட்டுலேயே நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம அதை எடுத்ததுமே தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. சுடுதண்ணி வந்து ஒரு டம்ளரில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம ஊற்றி பெரட்டிக்கணும். பதமாக செஞ்சால் தான் இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த மாவு பதம் வந்து ரொம்ப முக்கியம். நல்லா பெரட்டி விட்டுட்டு சூடில் வந்து நல்லா மாவு வந்து கிளறி எடுத்தாச்சு. லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பெரட்டிக்கலாம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஈவினிங் டைமில் போயிட்டு இருந்தது. ஸோ எனக்கு ஹெல்ப்புக்காக சதீஷும் சுஜியும் வந்து கூட வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. கொழுக்கட்டை பிடிக்கும்போது செம்ம ஃபன்னாக இருந்தது. அவங்கவுங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் நம்ம வந்து ஒன்றா குழந்தைங்களோட நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா டெய்லியும் நம்ம வந்து கிச்சனில் தனியாக தான் எல்லாமே செய்வோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது குக் பண்ணும்போது எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொழுக்கட்டை மாவு வந்து நல்லா பிசைஞ்சு பதமாக எடுத்து வச்சுட்டு இந்த பிளேட்டில் ஒரு சின்ன பிளேட்டில் வந்து நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அச்சில் வந்து தடவி நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு வச்சு பூர்ணம் வச்சு அச்சு வைக்கிறதுக்காக, அதே போல் கை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நெய் வந்து கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை மாவு வந்து நம்ம வந்து பிடிச்சி அதுக்குள்ளே பூர்ணம் வச்சு செஞ்சிட்ருக்கோம். சதீஷ் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கான். நான் வந்து அச்சு வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ சுண்டல் வேக வச்சு தாளித்து எடுத்து வச்சாச்சு. கொழுக்கட்டை ஒரு பக்கம் நானும் சதீஷும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கோம். சுஜி வந்து ஸ்ட்ரீம் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைமில் எங்களுக்கு வந்து வேலை முடிச்சிடும். அதனால் சுஜி வந்து கொழுக்கட்டை பிடிச்சி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் லேட்டே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை பண்ணி நம்ம சாமி கும்பிட்டுட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை சுண்டல் எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்தடுத்த வேலையை பார்த்தோம். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் vlog வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுஜி வந்து நைட் டின்னருக்கு கையோட ரசம் சாதம் எல்லாம் வச்சிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து காய் பருப்பு சாதம் செஞ்சோம், சிம்பிளாக ரசம் சாதம் செய்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.